to Culinary Gaming. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது Culinary guys. Hi guys. சப்ஸ்கிரைப் டு குள்ளநரி மைக்கு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்காது, இன்ஸ்டாகிராம்ல பாருங்க. சரி ஒரு வழியா அந்த புள்ளைய அடிச்சு அமௌண்ட் போட்டா ஏய் இந்த மேட்ச் வைசுன்ட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு, சௌதர்யா, அனிகிதா. ஏய் என்ன மூணுமே பொண்ணு, ஒருத்த மட்டும் தான் 6 பேர் வச்சிருக்கா, அதுவும் பொண்ணு பேருமா தான் இருக்கு. நாலுமே பொண்ணு. ஐயோ ஃப்ரெண்ட் ஆகலாம், என் ஃப்ரெண்ட். ஐயா ஃப்ரெண்ட் ஆகிற கண்டென்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பேர் எல்லாம் பொண்ணு. ஏ அடிக்காத அடிக்காத, விஜய்மிக்கு அடிக்காத மன், அடிக்காத மன். ஆட்டுக்கறமா உட்கார்ந்து எந்திரிக்கிறல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வா. ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. காப்பாத்து வந்து யோ ஃப்ரெண்ட் ஆகுறோம். ஐயோ இப்பதான் ஒன்டா படிச்சிட்டு இருக்கான். அடிக்காதீங்க, காப்பாத்து. ரொம்ப அடிக்குது யாரு பிள்ளையே. அடிக்காதீங்க, அது சும்மா விளையாண்டுட்டு இருக்கு. எடுத்து போட்டு விடு ப்ரோ. டேய் கண்டென்ட் எடுக்க முடியல, ஏன்டா இப்படி பண்றீங்க? கொஞ்ச நேரம் கண்டென்ட் எடுக்கறீங்க. இப்போ ஒண்ணுமே சொல்லல, கண்டென்ட் சொல்லாத. நான் சொன்னேனா ஒருத்த மட்டும் பையன், மத்த மூணுமே இல்ல. இது பொண்ணா பையனா? இது சொல்றாங்கண்ணா. அந்த பொண்ணை கொஞ்சம் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எச்சா டேம் பண்ணிட்டு இருக்கு. ஏய் அடிக்காத, அமைதியா அடுத்த நான் செத்து போயிருவேன் பாத்துக்க. அங்கிள் மேல கை வைக்காத. அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சச்சின் என்ன பண்றீங்க? அடுத்த ரவுண்ட் சுட வேண்டாம். இல்ல அடுத்த ஒரு ரவுண்ட் சுட வேண்டாம். அப்புறம் சுற்றாதீங்க. எதுவும் வாங்க வேணாம், காயினை மட்டும் சுற்றாது. இப்ப ஃப்ரெண்ட் ஆகணுமா என்ன பண்ணணும் சொல்லுங்க. எதுவும் வாங்காத, ஃப்ரெண்ட் ஆகும். இவ எதுவும் வாங்காதன்னு சொல்றேன். ஐயோ காசு கீழே ரிட்டர்ன் பண்ணியாயோ. எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. பைக் கொடுத்து அது ரிட்டர்ன் காசு கொடுத்து கண்ணக்கி வாங்காதயா. 2 ரவுண்ட் அடிக்கிட்டோம், இந்த ரவுண்ட் மட்டும் அடிக்கிட்டோம். இருக்கிற பவர்ஃபுல்லான கண்ணு தூக்கிட்டோம், மங்கு தூக்கிடுவோம். அவன் கண்ணு வாங்காதனா வாங்கி வச்சிருக்கேன். அடிக்கிறான்டா. இருக்கடா, நாங்க சொல்லவே வரலடா. அந்த ஒரு பொண்ணு தான் அடிக்குது. அது அடிக்கிறா கூட பிரச்சனை இல்ல. அந்த அடிக்கிற பேரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. அடிக்காதீங்க. அந்த புள்ள அடிச்சதுனால தான் நான் அடிச்சேன். நாங்க அடிச்சா திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கேன். அந்த புள்ள ஜோடி அனுப்பிச்சடா. சரி போட்டோ முதல்லையே இந்த போட்டோ எடுக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறோம். பட்ன கண்ணடா. இதெல்லாம் மறந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாதா? எடுத்து ஏய் நீ ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பி விட்டுருங்க சரியா? நானும் வரேன். இது ஒண்ணு எடுங்கயா. இந்த பட்டன்லாம் மறந்துட்டு எடுக்க முடியாதா? அது எமோட் அழுத்தி எடுத்து பாருங்கயா. இப்பதான் வரும். எமோட் அடிச்சா பட்டன் இருக்கதானே செய்யும். கொஞ்சம் பட்டன் தான் இருக்கு. யோ நடுவுல இருக்க ஜேடி, நீ தான் நடுவுல இருக்க. எடுறா, எமோட் பக்கத்துல இருக்கு. எடுறா. எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. தம்ப்நெயிலா வச்சிரலாம். இத அப்படியே. அந்த பட்டன்லாம் டிஸ்டர்பா இருக்கு. யோ அவன் என்ன ஜோன்ல பேசிட்டு இருக்கான். சச்சின் போயிட்டான் ஆஃப்லைன்யா. வீடியோ நல்லவர் ஆயிட்டாரோ. ஓ ஹீல் பண்றாங்களா இல்ல நம்மள சொல்றாங்களா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. போட்டு வேற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் போட்டோ போஸ்ட் பண்ணலாம். அடிக்கிறாயா? மெரியா அடிக்காதன்னா போடு. யோ அடிக்கிறாங்க. அடிச்சிட்டாங்க. அந்த புள்ள அடிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மேட்ச் அடிக்கிறோம் மாமே. ஆயுதம் வாங்க. ஓகே.
அங்க இன்னும் ஒரு ரவுண்ட் விட்டு கொடுத்து. வாயில தான் இன்னும் வந்துரும். விட்டு கொடுத்தா நம்மள விட்டுருவாங்க வேற இது. முதல்ல இந்த மேட்ச் நம்ம அடிச்சோம்னாலே அடிப்போமான்னு தெரியல. அதெல்லாம் அடுத்துலாம் அவங்கள பார்த்தா பெரிய பிளேயர் மட்டும் தெரியல. அது சரி நம்பர் 4 ஆஃப்லைன் என்ன பண்ண போறீங்க? அந்த வெள்ளை ட்ரெஸ் மட்டும் விட்டு மாத்தி வெள்ளார அடிங்க. வெள்ள ட்ரெஸ் ஆஃப்லைன்றா கீழே இருக்கிறதுல கடிச்சு பாத்தியா? அதுதான் நம்மள அடிக்கையா அடி 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 அடி. அடிவாங்க அவரு. இல்ல இல்ல நம்ம வழக்கத்துல அடிச்சு சரி வரல கூட வரல வா ரஸ் அடிச்சிடும். பார்த்தேன். வாடா டேய் முடிச்சிட்டியா? ஒருத்த மட்டும் இருக்கான். சச்சின் கிட்ட போனேன். அவரு ஆஃப்லைன் அவர் காப்பாத்தி என்ன பண்ண போற? நல்ல டேமேஜ். ஆக எடுக்கலான்னு பார்த்தனே கிட்டனே இனிமே பேச்சே கிடையாது, எல்லாம் வீச்சு தான். யூஎம்பி கிடக்காரா? ஆன்லைன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த மனுஷன். வந்துட்டு இருக்காரு பாவம். யூஎம்பி இருக்கு பாரு, எடுத்துக்கோ. சரி வா. சரி தனியா போவாத. ரைட்ல போயிட்டாங்க, நம்ம லெஃப்ட்ல வரோம். இல்ல ஒருத்த லாங்ல இருந்து அடிக்குது. லாங்ல போச்சு. இந்த இடத்துல ஒரு பொண்ணு நிக்குது. டீசன்ட்டான ஒரு டேமேஜ் ரெண்டு பேர். சேமி நான் என்ன தனியா பேசிட்டு இருக்கேன்? போடா அங்கிள் எடுத்தாங்க bro. ஆக வச்சு அழுத்துறாங்க. வணக்கம் மாப்ள. அவன் ஹீலாவது பண்ணிருப்பான்டா. ஹீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கேன். சார் நான் அவங்க க்ளோவ் உடைக்கிறேன்னு நினைச்சேன். எல்லா க்ளோவால் தான் உடையும் தெரியாதா? எங்க நம்பர் 4 வந்துட்டானா இல்லையா? ஐயோ நம்பர் 4 என்ன சாப்பிடுறேன். அவர் நினைச்சிட்டு இருப்பாரு போய் அடிக்க மாட்டாங்க, டீம் போய் ஃபன் பண்றாங்க. யாரா இங்க? அவர் ஆஃப்லைன் அங்க வரலையா? அதுல விஜய் மெகான ஒருத்தர் இருக்காரு, அதனால என்ன பண்றது? ஆனா ஒண்ணுமே பண்ணலையடா. தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. எப்பவுமே அவர் இந்த சைடு தான் வருவாரு, அவரே அதை போனார். பின்னாடி வந்துட்டான். தனியா விட்டுக்கிறா போங்கடா. நம்ம போய விட்டு போறோம். அந்த ஆளு நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா குறையுது. இல்ல எனக்கு குறையல. சரி பிரான்ஸ் நாளை சந்திப்போமா? இன்னும் ஒரு மேட்ச், லாஸ்டா ஒரு மேட்ச் போட்டுக்கலாம். ஏய் சீரியஸா வீடியோ கரெக்டா இருக்கும். அங்கிள் உங்களுக்கு மெசேஜ் வரல? லாஸ்டா ஒரு மேட்ச் கைஸ். சரி இதான் கடைசி, ஆரம்பிங்க. யாரா ஒருத்தர் வராங்களான்னு பாப்போம். போய் போலாம். இல்ல வேணாம், அந்த டீம்ல எவனும் வராங்கன்னு பாப்பேன். அந்த டீம்ல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருக்கியா? வீட்டில் கொடுக்கலாம்னு பார்த்தேன், என்ன முடியல. ரீசன்ட் பிளேயர்லையும் இல்லை. அதுக்கு ஒரு வழி இருக்கு, என்ன தெரியுமா? ஹிஸ்டரிக்கு போ. ஹிஸ்டரியில நீ லாஸ்டா விளையாண்ட மேட்ச் இருக்கும். இல்லையா அதுல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் தான் கொடுக்க முடியும். ரெக்வெஸ்ட் கொடுக்கணும். அதுல டிடிஎம் கொடுக்கணுமா? ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் தான் கொடுத்துட்டேன். வேற என்ன பண்ணுங்க? இன்வைட் பண்ண முடியாது. அவன் இன்வைட் பண்ணது ஆசைப்பட்டு அக்செப்ட் பண்ணாத இன்வைட் பண்றேன். அக்செப்ட் பண்ணா எப்படி என்ன பிடிக்கிறது? நான் அக்செப்ட் பண்ணல. ஸ்டார்ட் கரோ. கடைசி மேட்ச் மன வருத்தமா இருக்கு. இன்னைக்கு இத்தனை மேட்ச் ஆடுனதுல ஒரே ரெண்டு ஸ்டார் தான் பிளஸ். போறான் ஆர்சிபி. ஏன் அப்படி பண்றான்?
என்ன யார் ஜெயிக்க போறது? ஆர்சிபியா இல்ல பஞ்சாபா? ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. 26 பால்ல 6 ரன் அடிக்கணுமா? புரியல. 26 பால்ல 63 ரன் எடுத்தா ஆர்சிபி தோற்றுரும். அதெல்லாம் அடிக்க முடியாதுல்ல. வாய்ப்பில்ல. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் கப்பா? எங்கேல் இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிருங்க. கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு உள்ளே போக கூடாது. யார் ஃபேன் பா நீங்கலாம்? அதனால தோனி fan. நான் மேட்ச் அவ்வளவா பார்க்க மாட்டேன். சென்னைன்னு இருக்கனால சிஎஸ்கே ஃபேனு. விசாலா கப்பு லாலிபாப்ன்ற டைலாக் இந்த வருஷத்தோட முடிய போகுதுன்னு நினைக்கிறப்ப மன வருத்தமா. அது தெரியலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் நம்ம டீம்ல ராய் ஸ்டார்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. வெரி வெரி அடிச்ச எல்லாமே தூரி வெட்டி. அடிச்சதே ஒருத்தனதான். அடிச்ச எல்லாரும் அந்த பிள்ளை போயிடுச்சு. சரி டவுன் ஆயிட்டு. மன வருத்தமா இருக்கு. ஒரே ஒருத்தன் 4 வாட்டி டிமிட்ரி போட்டி வந்துருச்சு. அதான் அடி ப்ரோ. எங்க இன்னொருத்த? நன்றிகள் பல ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தனை காணோம் டீம்ல. என்னைய மாதிரி தனியா சுத்துறான் போலயே. அம்மா கிரேனேட் யூஎஸ்பி வச்சு அடிக்கிறான் பாத்தியா? 60 வச்சு விட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட ரைஸ் ஸ்டார்லாம் வரல. அது பெருமையா இருக்குல்ல. ராய் ஸ்டார் யாரும் தெரியுமா? எங்கில் பன்னி உண்டு. பன்னி ராய் பண்டல். ராய் ஸ்டார்னா யாரும் தெரியுமா? விஜயமிகா. தெரியாது. எனக்கு இந்த பதில் ராய் ஸ்டார் ப்ரோ சப்ஸ்கிரைப் டு குள்ளநரி கேமிங். ஓகே ரைட்ரா. ஆரம்பிச்சிட்டான்டா. அதுல யாரும் ஜண்டான்னு ஒருத்தர் வந்தாருலாம். அவரை போய் பேசி லைவ்லாம் இருந்திருக்காரு போல. அந்த மனுஷன் நம்ம கூட விளையாடுறத வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து போஸ்டாவே போட்டிருக்காரு அவர் சேனல்ல. அவரு பாருடா. அந்த அளவுக்கு பெரிய சேனல்லாம் இல்ல, ஒரு நோ சப்ஸ்கிரைபர்ஸ் அதுல போட்டு வச்சிருக்க போஸ்ட் மாதிரி. என்ன பண்ணீங்க விஜய் முகா? அவன் காலுக்கு போகுது. ஏதோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டோம். அந்த சைடு இருக்கவங்களா பிளேயர் மாதிரி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டு போன மேட்சே முடிச்சிருக்கோம். ஏன் செத்துப்பா. அவங்க டீம்லயே ராய் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கேன்டா. ராய் ஸ்டார்னு இல்ல ராய்ஸ்ட். ராய் நீ 1v4லாம் பண்ண மாட்ட. பண்ணினா நான் 1000 ரூபாய் தரேன்டா. ஒரு வாட்டி பண்ணலனா நான் தான் சொல்றேன்ல நீ பண்ண மாட்டேன். பண்ணினா 1000 ரூபாய் தரேன். நீங்க சாகு சொன்னனால தான் அப்படி ஆயிடுச்சு. இல்லனா மட்டும் புடிங்கி இருப்ப அப்படியே நான் அடிச்சிருப்பேன். ஒரு டீம்மேட் மோட்டிவேட் பண்ணுங்க. நான் டிமோட்டிவேட் பண்ணா பாப்போம். மிஸ்டர் வந்து ஆடு எனக்கு கிளம்பு. ஒரு ப்ரோ பிளேயர் ஆட விடுங்கயா. ஓ ரோட்ல அண்ணா அட இந்த பாடு இருக்குதோ. ஆடு பாம்பே பாம்பா தூத்துக்குடி கட்டனாரு வீட்ட நல்லா கட்டுனாரு. கட்டுல பாம்பு என்ன மட்டும் நம்பு. அங்கே இந்த பேர் தான் பிடிக்கும். நம்பர் 4 உங்ககிட்ட எனிமி பின்னால வந்தாரு. இங்க டேமேஜ். ஐ ஸ்டார் 1v4 பண்ணுவாரா? 3 பண்ணா 225 டேமேஜ் கொடுத்திருக்கேன்டா. ஏன்டா சாவல? நீ அந்த அளவுக்கு ஒருத்தல்ல. ஐ ஸ்டார் அடிமன். ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் தான். இல்ல
ஆஹா. ஓஹோ. என்ன வேணும் அந்த உனக்கு? ஒரு ஸ்டார்ட் எனக்கு ஒரு பொறுக்கல, அதனாலதான் திரும்ப கூட்டு வந்து ஐயோ, நான் தான் சொன்னேன் Quick அப்பயே EP முடிச்சு போனேன். conversion for everybody. கேட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் குளோவால் வாங்கல, யாராவது 2 குளோவால் வச்சிருக்கீங்க, ஒரு குளோவால் தரது. அங்கிள் 4 வச்சிருக்கேன். நீங்களாம் ரைட்ல போங்க, நான் ரைட்ல வரேன். என்னடா பேசுற பைத்தியம்? லெஃப்ட்ல தான் போலான்னு பார்த்தேன். அவன் டேமேஜ் குளோவால் பின்னால் இருக்கான். இதுல வந்து 2 நிமிஷம் சாவ போறாரு. ஏடி அவன் பின்னால எவனா வருவான் செடி. அங்கிள் நீங்க சாவல. இவன் என்ன ஷார்ட் ரேஞ்ச் வச்சு லாங்ல வச்சிருக்கான் டாய் ஸ்டார். ஆட முடியும். அந்த கீழே நிக்கிறான் பாருயா, பின்னால பாருயா ஜெடி. ஐயோ விஜயமியா கீழே பாருயா. அவனே முடிச்சிட்டாங்க. அப்படியே நான் லூட் அடிக்கணும். அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது அவங்க பார்த்தாங்க. யாராவது கண்ணு கீழே போடுங்க, வேஸ்டா வச்சிருக்கீங்களா? ஏன்டா பீனட் எவனா கண்ணு வேஸ்டா வச்சிருப்பானா? நான் வச்சிருக்காப்ல. யாரு? 2 ஷார்ட் ரேஞ்ச் இருந்தா ஒரு ஷார்ட் ரேஞ்ச் தாங்க, 2 லாங் ரேஞ்ச் இருந்தா ஒரு லாங் ரேஞ்ச். ஒரு ஸ்டார்டிங் ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கு. எவனா பிக்சல் வேணுமா? என்ன வேணும்? Quick EP conversion for everybody. Thanks. ஏ தற்கொலை இல்ல. என்னடா ரைஸ்டார் தான். டாய் ஸ்டார். பாக்கல. நான் விட்டுக்கிட்டு சுத்தா கூட பரவாயில்ல, அவனு போய் சாவறேன். அங்கிள் அந்த டிராப்ல இருக்கவனுக்கு 119 எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் டேமேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அவர் யூஆர் ஒரு வேஸ்ட் பண்ணிட்டு அடிப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் என் கேம் ப்ளே பார்த்தா எனக்கே கடுப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏடி நீ ஒருத்தன் தான் இருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஜம்ப் பண்ணி அவர் இங்கவே பண்ணிட்டாங்க. என்ன போட்டான் கூட்டாங்க மாதிரி. நல்லா குட்டி வந்துடுவே மட்டும் பண்ணிடு. மெடிக்கல் சிட்டிக்கு வரேன். இல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓடி போ. வரானே நம்ம வீட்டுல அடிக்கணும். இல்ல கன்ஃபார்ம் பண்றான். போறான் முதல்ல வராது சேவ் பண்ண போறான். செத்தானா? நான் எப்போ கில்ல கன்ஃபார்ம் பண்ண சொன்னா எப்போ கன்ஃபார்ம் பண்றதுயா? எப்ப சாவ போறோன்றது தோணுதோ அப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நாங்க கரெக்ட் தான். சரி நம்ம தான் தேய்ச்சிட்டோம். அப்புறம் சரி நம்ம தான் எம்விபில வந்துட்டே வரலையா இன்னும்? I need ஒரு equipment. க்ளோவால் தாங்க. ஐயோ Resources here. Thanks. நன்றியா. நம்பர் 3 யார்? நம்பர் 4 யார்? மறக்காம லெவல் 4 வச்சு வாங்கிக்கோங்கடா. ஐயா சாங்க லெவல் 4 வெஸ்ட் லெவல் 4 மட்டும் எல்லாம் ரெடியா இருக்கு. நான் மட்டும் டேட்டா போகும். நான் போய் அந்த ஏடபிள்யூ எடுக்கிறேன், எனிமே அடிக்கிறேன். அதுக்கு ஏதோ தருவோம். அதையும் தூக்குறான். எனிமே இருக்கியா? ஒருத்தன் தான் இருக்கான், ஏறி அடிச்சிருவோமா? ஜெடி அந்த கல்லுக்கு நான் ஒருத்தன் இருக்கான். 2 பேர் இருக்காங்க. 2 கல்லு பின்னாடி. எங்கடா என் கூடயே வந்துகிட்டு இருக்க? Help me. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. சரி தாடி ஐயோ போன மேட்சை முடிச்சிருக்கலாமா? அதை விட்டுட்டு லாஸ்ட் மேட்சுக்கு பட ப்ரொடக்ஷன் பாயிண்ட் மைனஸ் ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்ப்போம். அவர் போய் அரை மணி நேரம் அடிச்சதா வெண்ண. சரி பாய் பாய் பாய். இத்துடன் வீடியோ முடிஞ்ச. பாய்.